Hi hello viewers, welcome back to our channel Drive Mugi. So இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் கண்டென்ட்டா இருக்கும்போது யாரை பத்தினா வந்து நம்ம OYO அவங்கள பத்தி தான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு 2 இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு OYO சம்பந்தமா ரிலேட்டடா. ஏற்கனவே நிறைய பேருக்கு சம்பவங்கள் நடந்திருக்கும். பட் எனக்கு நடந்த இன்சிடென்ட் வச்சு நான் வந்து OYOல கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்ண போறேன். சம்பவம் நம்பர் 1 என்னன்னா வந்து ஒரு ட்ரிப் ஆக்சுவலா நான் வந்து ஒரு பாண்டிச்சேரி ட்ரிப் ஒரு 2 months முன்னாடி போயிருப்பேன். அது ஜஸ்ட் vlog எதுவும் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 3 பேர் பாண்டிச்சேரி ட்ரிப் போயிருந்தோம். அங்கே போய்ட்டு ரூம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக புக் பண்ணலான்னு போயிருந்தோம். எங்கேயுமே ரூம் ரேட் ஜாஸ்தி இருந்ததால சரி நம்ம என்ன பண்ணலாம்னு மேப்பில் வந்து OYO வந்து நியர்பை எங்கே இருக்குன்னு ஜூம் பண்ணி பார்த்துட்டு புக் பண்ணாமல் டேரெக்டாக போயிட்டு அங்கேயே போய் நம்ம இது பண்ணலான்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 ஹோட்டல்கிட்ட போயிருப்போம். இன்டீரியர் ஏரியா ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா OYO போர்டு இருக்காது, எதுவுமே இருக்காது. பக்கத்தில் சரியாக சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் நிறைய பேர் புக் பண்ணிட்டு வந்துட்டு காசு போயிடுச்சு அப்படின்ட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஏரியா இருக்க சொன்னாங்க. ஸோ இது வந்து சம்பவம் சீரியஸ்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் OYO ஹோட்டல் சர்ச் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக வந்து அது இருக்கா இல்லைன்னு தெரியாமல் டேரெக்டாக போய் நாங்கள் வந்து பே பண்ணலான்னு போனது. ஸோ இது சம்பவம் வந்து பழைய நடந்தது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா சம்பவம் நம்பர் 2 வந்து ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி நடந்த சம்பவம். மைசூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காரில் தான் ஒரு ட்ரிப் போயிருந்தேன். ஆல்ரெடி வந்துட்டு ரூம் புக் பண்ணி 2 days ஸ்டே பண்ணுற மாதிரி அப்படின்ற பார்த்தீங்கன்னா நான் வந்து GoIBO வெப்சைட்டில் வந்து OYO ரூம்ஸை வந்து நான் புக் பண்ணிட்டு கம்மி ரேட்டு பட்ஜெட்டில் வேணுன்ற பார்த்தீங்கன்னா நான் வந்து பொதுவாகவே வந்து ரொம்ப கம்மி ரேட்டு தான் சூட் பண்ணுவேன். அதுவும் ரேட்டிங்ஸ் பார்த்து ரொம்ப கம்மி இல்லாமல் ஓரளவுக்கு நமக்கு சூட் ஆகிற மாதிரி புக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணது வந்துட்டு 600 சம்திங்கில் வந்துட்டு ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தேன். OYOவில் GoIBO வெப்சைட்டில் புக் பண்ணது வித் ஏசி ஹீட்ரு அப்புறம் ரூம் ஸ்பேஸ் வந்து அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டபுள்ட்டு ஒரு 50 ரூபா டிஃப்ரென்ஸ் போட்டிருந்தாங்க. சரி அதே நான் எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடுத்து அந்த ஒரு ஆப்ஷனு வித் பார்க்கிங் அது இதுன்ட்டு ஏகப்பட்ட இது போட்டு 2 days நான் புக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து மைசூர் கிளம்பி போகிறேன். அதுவும் வந்து ஒரு அன்டைமில் ஈவினிங் கிளம்பி நைட்டு வந்து ஒரு 11:30 தான் நான் வந்து ஹோட்டல் வந்து செக்இன் பண்ணுறேன். ஸோ இப்படி 11:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஹோட்டல் வந்து ரீச் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈவினிங்கே புக் பண்ண ஒரு மேபி ஒரு 4 o'clock புக் பண்ண நினைக்கிறேன். நான் ஒரு 6 o'clock கால் பண்ணி நான் GoIBO வெப்சைட்டில் OYOக்கு வந்து டேரெக்டாக கால் பண்ணி இப்படி வந்து விசாரிக்கிறேன். நான் வந்து நைட்டை வந்து அன்டைமில் வருவேன். ஸோ வந்து எனக்கு ரூம்ஸ் அவைலபிள் இருக்குதா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா வெயிட் பண்ண சொல்லி ஹோட்டலில் போட்டு கஸ்டமர் ஹோட்டல் ஓனர் கால் பண்ணாங்க. அப்போ வந்து ஹோட்டல் ஓனர் வந்து அவைலபிள் இல்லை, ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் போக கண்டிப்பாக ரூம் இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஸோ நானும் கிளம்பி போயிட்டேன். 11 மணி ரீச் ஆகிறேன். ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இது விதமாக தெரியல, ரோட் சைடில் கார் விட்டேன். அதுலேயே ஒரு தெரிஞ்சு போச்சு டுமாக்கூர் அப்படின்ட்டு. அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா போயிட்டு நான் வந்து ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன் காமிக்கிறேன் என்னோட ப்ரூஃபில் காமிக்கிறேன். ஸோ அவங்க வந்து ரிசப்ஷனில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டல் ஓனருக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹோட்டல் ரிசப்ஷன் எந்த மாதிரி இருக்குன்றத சைடில் கிளிப்பை ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். செம்ம ரிசப்ஷன் போனால் இந்த மாதிரி ரிசப்ஷன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க லைஃப் டைமில், அப்படி ஒரு ரிசப்ஷன் அது பார்த்துங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் கால் பண்ணி கேட்குறாரு. ஸோ எவ்வளோ பே பண்ணி கேட்டாங்க. நான் வந்து இந்த பே பண்ணுற அமௌண்ட்டை சொன்னேன். ஆன்லைனில் ஆல்ரெடி பே பண்ணிட்டு ஆக்சுவலாக சொன்ன அப்புறம் அவங்க சொல்கிறாங்க வந்துட்டு இந்த அமௌண்ட்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது வீக்கெண்டு. ஸோ வந்து எங்களுக்கு வந்து டபுள் த அமௌண்ட், அதாவது நான் ஆல்ரெடி வந்து 1300 ரூபா பே பண்ணியிருக்கேன், 1350 ரூபா நினைக்கிறேன். ஸோ இன்னும் நீங்கள் வந்து 1300 ரூபா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூம் தரலாம் அப்படின்றாங்க. நான் அப்போவே எங்கள் சண்டை போட்டு அது வந்து எங்களுக்கு தெரியாது, நீங்கள் OYOட்ட பேசிங்க அப்படின்றாங்க. திரும்ப வந்து ஒரு அரை மணி நேரமாக நான் OYO கஸ்டமர் கேர் அதுன்னு பேசி எடுத்து இது பண்ணி எடுத்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஹோட்டல் ஓனர் சரி நீங்கள் இப்போதைக்கு தங்கிக்கங்க, நாளைக்கு வந்துட்டு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீல் முடியுது. ஸோ அவங்க சொன்ன டீலுக்கு அப்புறமா சரி ஓகே நம்ம நாளைக்கு ஏதாவது பார்த்துக்கலாம். ஏன்னா 11:30 மணிக்கு பாப்பா எல்லாம் கூட்டு போயிடுது. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப ரிஸ்க் வேணாம் அப்படின்ட்டு நான் வந்து ரூம் செக்இன் பண்ணால் உள்ளே போகிறேன். அப்போ அவங்கள்ட்ட நான் வந்து சொல்லி கேட்குறேன், நான் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ஸ்டாண்டர்ட் டீலக்ஸ் 2 போட்டிருந்து டீலக்ஸ் அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு நக்கலாக சொல்கிறாரு, எல்லாம் ஒன்று நாங்கள் சும்மா நாங்கள் வெப்சைட்டில் வந்து அப்படி போட்டுப்போம் அப்படின்றாங்க. அதை பார்த்தா எனக்கு அப்படியே ஆத்திரமாக வருது, எதுக்குடா அப்படி பிரித்து போட்டு காசு வாங்க. உள்ளே போனீங்கன்னா போன உடனே பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுத்தால் ஷேர் பண்ணிடுவேன். பெட்டு இருக்கும், அந்த பக்கம் டாய்லெட் போனோன்னா நீங்கள் வந்து ஒரு பிரிட்ஜ் போட்டு தான் போகணும். ஸோ அந்த மாதிரி அது ஸ்பேஸே கிடையாது, அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போவே புரிஞ்சு போச்சு ஓகே ரைட் இவ்வளோ தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி இருந்துச்சா, போயிட்டு நான் ஏசி ரிமோட் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். இந்த ஏசி ரிமோட் என்ன சொல்கிறாங்கன்னா ஏசியில் ஆன்லைன் புக்கிங் பண்ணுறவங்களாம் ஏசியெல்லாம் கொடுக்குறது இல்லை அப்படின்றாங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுங்க, அங்கே ஒரு ஆன்லைனில் அவ்வளோ ஃபெசிலிட்டி காமிச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கே ஒன்றுமே கிடையாது, அதுவும் டபுள் த சார்ஜ் கேட்குற மாதிரி வந்துட்டு அந்த சம்பவம். எனக்கு ரூமே வேணாம் அப்படின்ட்டு நான் வந்து நைட்டே வந்து OYO GoIBO ரெண்டுமே வந்து பேசி ஒரு 1/2 hour பேசி ரூம் கேன்சல் பண்ணிடுங்க, எனக்கு வந்து வேணான்னு சொல்லிட்டு நான் கார்லேயே படுத்து தூங்கிட்டு திரும்ப அடுத்த நாள் காலையில் வந்து 7 மணிக்கே எழுந்திரிச்சிட்டு 2 hours OYOவில் ரூம் தேடுற மறுபடியும் இதே கான்செப்ட்டில். திரும்ப பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் வந்து டேரெக்டாக வந்து என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் நம்ம வந்து கேஷ் கொடுத்துற வேணாம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா OYOக்கு கஸ்டமர் கால் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட சஜஷன் கேட்குறேன். ஒரு ரூமாக என்னோட பட்ஜெட் இவ்வளவு, ஸோ இந்த மாதிரி எனக்கு தேவை அப்படின்ட்டு கேட்குறேன். ஒவ்வொரு ரூமாக தராங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 ரூம் கிட்ட அவங்க ப்ரொவைட் பண்ண. மேப்பில் பார்க்குறேன் சிட்டி அவுட்டில் இருந்துச்சு. ஸோ சொல்லி கடைசியில் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு டிஸ்டன்ஸ் கிடச்சிது எனக்கு. ஸோ அப்போது தெளிவாக கேட்குறேன் அவங்கள்ட்ட, அங்கே போன அப்புறமா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்பாங்களா மாட்டாங்கன்ட்டு. இல்லைங்க 100% கேட்க மாட்டாங்க, ஏன்னா நான் வந்து 1/2 hour திரும்ப அவுட்டர் ட்ராவல் பண்ணி போயிட்டு திரும்ப 1/2 hour உள்ளே வரணும். ஸோ எனக்கு டைம் வேஸ்ட் ஆகும் கேட்டதுக்கு இல்லைன்ட்டாங்க. புக்கிங் பண்ணியாச்சு. எகைன் நான் அந்த ஹோட்டல் போகிறேன். திரும்ப பார்த்தீங்கன்னா இதே மாதிரி என்கிட்ட அது வந்து பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா அரௌண்டாக வந்து சம்திங் 700 எவ்வளோ வந்து பே பண்ணலாம், 700 பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவங்க சொல்ல இல்லை அவ்வளோலாம் ஆகாது, 1200 + டேக்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணுன்றாங்க.
இதே மாதிரி தான் நீ எதனாலும் வந்துட்டு ஓயோட்டே பேசுவீங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு. அப்போ வந்து ஒரு ஹோட்டல் ஓனர் எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாங்கன்னா அப்புறம் வந்து எதுக்காக அவங்க ஓயோவில் வந்து லிங்க் பண்ணுறாங்க, அந்த விஷயமே பண்ணாமல் இருக்கணும். இல்லை அவங்க லிங்க் பண்ணுறாங்கன்னா ஓயோக்காரன் என்ன அமௌண்ட் சொல்கிறோன்னா அந்த அமௌண்ட் ஒரு ரூம் கொடுக்குறது ரெடியாக இருக்கணும். ஸோ ரெண்டுமே இல்லாமல் ஓயோவில் நம்ம வந்து ஒரு நம்பி ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு பே பண்ணிட்டு போகிறோம். அங்கே போனீங்கன்னா வந்து அவங்க வந்து அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. ஸோ ஓயோ கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறோம், ஹோட்டல் பில்லை திரும்ப அனுப்புங்கன்றாங்க. ஹோட்டலில் பில்லு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ப்ரொவைட் பண்ண மாட்டோம், நீங்கள் ஓயோவில் தானே புக் பண்ணீங்க, ஓயோவே பில் தருவாங்க அப்படின்றாங்க. ஸோ என்ன மாதிரி சீட்டிங் பார்த்துங்க. அப்படியே ஓயோவில் பில் வந்தால் எவ்வளோ வரப்போகுது, அவங்க சொன்ன அமௌண்ட் 700 வரப்போகுது, இவங்க நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா 500 வாங்குறாங்கல்ல. ஸோ இதுக்கான பில்லு எதுவுமே ப்ரூஃப் கிடையாது, நமக்கு ரீஃபண்ட் வர போகிறது இல்லை. ஸோ எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டை கொஞ்சம் வந்து அவங்ககிட்ட வந்து டீல் பேசி ஒரு 200 ரூபா குறைச்சி பார்த்தீங்கன்னா திரும்ப 1000 ரூபா நான் ஸ்டே பண்ணிட்டேன். ஸோ ஓயோவில் நான் பேசின அவங்க காசை விட எக்ஸ்ட்ரா கொடுத்தா ஸ்டே பண்ணேன். ஸோ அதுக்கு அவங்க பில் எதுவும் கொடுக்கவும் இல்லை, எனக்கு வந்து ரீஃபண்டும் எதுவும் வரவும் இல்லை. போட்டு சவுண்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல ரீஃபண்ட் இனிஷியேட் பண்ணல. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு நான் முதல் நாள் ரூம் கேன்சல் பண்ண ரீஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 மந்த் டைம் ஆகும். ஆக்சுவலாக ஒரு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் உங்களுக்கு? ஆக்சுவலாக அந்த ஓயோ வந்து ஓகே அப்ரூவல் பண்ணி GoIB கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து 1 மந்த் டைம் ரீஃபண்ட் ஆகிறதுக்கு. இன்னும் ஸ்டில் எனக்கு வந்து அமௌண்ட் வரல. ட்ரிப் முடி போயிட்டு வந்து நான் 2 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் அமௌண்ட் வரல எனக்கு ஆக்சுவலாக. ஸோ இது எதுக்காக இந்த வீடியோனா ஆன்லைன் புக்கிங் பண்ணுறவங்க கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். நான் எவ்வளோ உஷாராக இருந்து எனக்கே பல்ப் போட்டாங்க, அதனால சொல்கிறேன். குறிப்பாக வந்து ஓயோ ரூம்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஏன்னா இவங்க வந்து வெளியே அவனை ஃபெசிலிட்டி காமிச்சிட்டு உள்ளே வந்து எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. இன்னொன்று அமௌண்ட் சீப்பாக காமிச்சிட்டு உள்ள ஹோட்டல் போனோன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பிடுங்குறது. ஸோ இந்த சம்பவங்கள்லாம் ஓயோ நடந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து நமக்கு எந்த அளவு ஆக்ஷன் எடுக்கணும்னு தெரியல. சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஓயோவில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து பண்ணியாகணும். ஃபுல்லாக எல்லாம் ஷீட் பண்ணிட்டாங்கன்னா. ஸோ அதுக்காக தான். ஸோ ட்ராவல் பண்ணுறவங்க ஆன்லைன் புக் பண்ணுறவங்க கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க. See you. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சூன் ட்ரிப்பில் பார்க்கலாம்.